எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். 100 வயசுக்கு உங்களோட குடும்பங்கள் சிறப்பாக இருக்கணும். உங்களோட கடவுள்கள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார், உங்களுக்கு அருள் புரிவார் என்றது என்னுடைய கருத்து. இன்றைய ஆய்வு என்னன்னு சொன்னால், கோயிலில் சிலாக்கள் வெறுமனவே போகிறத அவங்க ஒரு அசிங்கமாக நினைக்கிறாங்க. சைவத்தின் கலாச்சாரம் நம்ம ஒரு கடவுளுக்கு ஆண்கள் மேலங்கி கலற்றுன்ற ஒரு மரியாதையும் கலாச்சாரத்துக்காக வேண்டியிருந்தான். அப்போ அதை நீங்கள் தவறாக நினைக்க வேணாம். அந்த காலத்தில் இருந்து ஆண்கள் வெறும் வேட்டி மட்டும்தான் கட்டுவாங்க. அந்த சால்வையை இடுப்பில் கட்டிட்டு போவாங்க. அந்த நாளையில் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது ஷர்ட் இல்லாமல் போகிறது, அரை நிர்வாணமாக போகிறன்றெல்லாம் இல்லைம்மா. அது மெயினாக சைவக்காரர்கள் அது ஒரு கலாச்சாரமாக இப்படி பெருமைகளோடு போகிறது ஒரு கடவுளுக்கு நம்ம பணிஞ்சு போகிறோம் என்றதை ஒரு வெளிப்படையாக காட்டுறதுக்கு தான் அதை செய்கிறோம். அது தவறில்லை. 1-2 பேர் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது சரியான விளக்கம் தெரியாமல் சொல்லலாம். அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்குதான்னு சொன்னால் கிடைக்குது. சைவ முறையில் எப்படி கிடைக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். சிவனே பாதி சரி பாதி உடம்பை அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அம்மாவுக்கு சரி பாதி கொடுத்துருக்கிறது. கதையால் மட்டும் இல்லை, தன் சரீரத்திலேயே கொடுத்துருக்கார். அப்போ அந்த பெண்ணுக்கு அவர் கொடுத்துருக்கிற அந்த இடம் மனிதர்கள் கொடுக்கலன்னா நீங்கள் கடவுளை பிள்ளை சொல்லக்கூடாது. நம்மளோட சைவ சமயம் எந்த மதத்தையும் கும்பிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பேதமாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எந்த மதத்தையும் கும்பிடும். ஆனால் அதுக்கென்ற ஒரு தன்மை அன்பு தான். சரியா? அதை நீங்கள் கொச்சப்படுத்தக்கூடாது. இன்னொரு விஷயம், நீங்கள் சாரி கட்டலாம், பஞ்சாபி போடலாம், அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸுகளை கொஞ்சம், அதாவது லெகின்ஸ் அதை போட்டுட்டு நீங்கள் அது பஞ்சாபி வெட்டு கூட போட்டுட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகிறது அது அவ்வளவு சரியில்லைம்மா. நான் என்ன சொல்கிறேன்னா, கோயிலுக்குன்ற ஒரு நம்மளோட கலாச்சாரம் இருக்குது. உங்களுக்கு சாரி கட்ட கஷ்டம்னா பஞ்சாபி போடுங்க, கொஞ்சம் லூஸான பஞ்சாபிகளை போடுங்க. நான் கருத்து ஏன் இதை தெரிவிக்கிறேன்னு சொன்னால், இது நம்முடைய கலாச்சாரம். திருநீறு, பொட்டு, சந்தனம் இதெல்லாம் நம்மளோட கலாச்சாரம். நம்ம தமிழர்கள் என்ற பாரம்பரியம் என்றாலே பொட்டு. மற்றது நம்மளோட சிவ சின்னங்கள் திருநீறு, விபூதி, அதாவது விபூதி, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம். நம்ம திருநீறு என்னத்துக்கு சாத்திரம் உங்களுக்கே தெரியும். தெரியாதாக்கள் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சந்தனம், விபூதி, குங்குமம் நம்மளோட கலாச்சாரம், நம்ம சைவம்ன்றதை காட்டுறதுக்காக வேண்டி அது நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு நான் படித்தது பெருசாக இல்லை. அதுக்கு எனக்கு சில விஷயங்கள் குறைவாக தான் தெரியும். தெரிஞ்சதை நான் போடுவேன். நான் பெரிய பட்டதாரியோ இதோ சொல்ல விரும்பலை. நீங்கள் யாருன்னு கேட்பீங்க. சில விஷயங்கள் என்னுடைய மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன். என்னடா நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு யாராலையும் முடியும். சில சைவ விஷயங்கள் சில பிழையாக சொல்லப்படுது. அதனால் நான் எந்த மதத்தையும் கொச்சப்படுத்த விரும்புகிறது இல்லை. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஒரு மதத்தை பற்றி இன்னொரு மதத்தை பற்றி பிள்ளையாக சொன்னாலே அது மூடத்தனம், முட்டாள்தனம் என்று சொல்கிறது என்னுடைய கோட்பாடு. ஆனால் அதே மாதிரி நான் சைவமாக இருக்கிறதால, எல்லா மதத்தையும் படித்ததால, இது தொன்மை என்று தெரிஞ்சதால தான் இதை பற்றி சொல்கிறேன். சரியா? அப்போ எனக்கு இந்த சாமி பெருசு, அந்த சாமி பெருசு இல்லை. எல்லா சாமியும் அன்பைத்தான் போதிக்குது. நீங்கள் உங்களோட சமயத்தில் நீங்கள் ஒரு முற்று முழுதாக நம்பிக்கையாக கடைப்பிடிங்க. ஆனால் போலிக்கு பின்னால் போகாதீங்க. உண்மையான விஷயத்தையும் அறிஞ்சு கொள்ளுங்கள், உண்மையையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களோட கடவுள் உங்களுக்கு பெருசி கும்பிடுங்க. ஆனால் சைவத்தை பற்றி நீங்கள் இழிவாக தரக்குறைவாக கதைக்க வேண்டாம். கதைக்கிறார்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், படிவான அது வேண்டுகோளாக விடுறேன். ஆண்கள் கோயில்களில் வறுமையிலோடு போகிறது நம்ம அவங்க சாதி வேதி அதெல்லாம் எனக்கு அது தெரியாது. ஒரு பணிவு அங்கே இருக்கணும். கடவுளுக்குன்ற ஒரு அன்பு செலுத்தணுமன்றது, அந்த மரியாதை செலுத்தணுமன்றது தான் எனக்கு தெரிஞ்சளவு அது உண்மையாக இருக்குது. மேலங்கி கலட்டிட்டு போனால் ஒரு கடவுளுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச விதம் அது. பெண்கள் சாரி கட்டிட்டு போகலாம். அவங்க நான் ஏற்கனவே சொன்னது தான். அவங்க மேலே கழட்டிட்டு போகிறது அவ்வளோ சரி வராது. அப்போ அதுக்காக வேண்டி
இவங்க தான் இப்படி போகணும் அவங்க தான் அப்படி போகணும்ட்டு நான் சொல்ல வரையில்லை. ஆண்கள் வந்து மேலங்கி கலட்டுறது வந்து நம்ம அன்றைய காலத்தில் எப்படி இருந்ததோ தெரியாது. இன்றைய காலத்தில் என்னை பொறுத்தளவு அது கடவுளுக்கு ஒரு ஒரு மரியாதை செலுத்துறது எங்களுடைய கலாச்சாரம். இது வந்து ஏற்கனவே கலாச்சாரம். இது வாய் இருக்குன்னொன்னே எல்லாம் சாதி சமயம் அதை பார்த்து செய்கிறாங்கன்றது பொய்யான வதந்தி. அதுதான் நான் சொல்ல வர்றேன். மற்றது தமிழர்கள் என்று சொன்னால் பாரி மன்னன் என்ன செய்தார், தமிழர் எப்படி இருப்பான் என்று சொன்னால் பாரி மன்னர் ஒன்றொன்று கதை சொல்லல. அது பாரி மன்னன் என்ன செஞ்சால் தெரியுமா, அவர் தேரில் போய் கொண்டு இருக்கக்குள்ள அந்த முல்லைப்பூ வந்து கொடி நிலத்தில் கிடக்குது என்று அதை இறங்கி அந்த தேரில் கொழுவி விட்டு அதை படர விட்டவன் தான் பாரி மன்னன். அவன் ஒரு தமிழன். அது மட்டுமில்லை, மனுநீதி சோழ மன்னன் என்ன செய்தார் தெரியுமா, அவர் மகன் தேரை கொண்டு போய் அவர் மாற்ற கண்ட மிதி சக்கரத்தில் மிதித்து போட்டான்னு சொல்ல அந்த மாடு போய் மனுநீதி சோழன் மன்னன்ட வாசலில் இருக்கிற மணியை அடித்து அது நீதி கேட்கும் போது தனக்கு என்ன நடந்தது என்று வாய் பேசாத மிருகமாக இருந்தாலும் அது ஏதோ எச்சரிக்கை சரியுது என்று சொல்லி அவர் விசாரித்து தன்ற மகனை அதே சக்கரத்தில் அடிபட்டு அடிக்க வச்சவன் தான் மனுநீதி சோழ மன்னன். அவன் ஒரு தமிழன். தமிழர்களுக்குள்ள உண்மையான இது வந்து அன்பாலையும் பாசத்தாலையும் கட்டுப்படுற தங்களோட எல்லாத்தையும் இழக்கிறான். அவன் வந்து ஒரு தனி நாடே இல்லாமல் இருக்கிறான் என்று சொன்னான். அவன்கிட்ட இரக்கம் தான் அங்கே அவனை அந்த அளவுக்கு அதை செய்ய வைக்குது. தமிழனுக்கு ஒரு தனி நாடு இல்லையே என்று கேவலமாக நினைக்காங்க. தமிழனுக்கு ஒரு தமிழ் நாடு இல்லைன்றதுக்கு அவன்கிட்ட அன்பு தான் முக்கியமான காரணம். ஐயோ நம்பிக்கை முக்கியமாக, அவனோட அன்பும் நம்பிக்கையும். ஐயோ அவன் நமக்கு துரோகம் செய்ய மாட்டான், அப்படி செய்ய மாட்டான்னு நினைக்கிறதாலே பாதியும் அவன் இழந்துத்தான். எல்லா மக்களும் நல்லா சமாச்சாரமாக வாழணும்னு நினைச்சானே, அதுவும் அது தப்பு. இப்போ அவனுக்கென்று சொந்த ஊரில் சொந்த வீட்டில் சொந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு அவனுக்குள்ள ஆசைப்பட்றான். உண்மையாகவே எந்த மண்ணில் நான் வாழ நான் ஆசைப்பட்றேன். எனக்கு வெளிநாடெல்லாம் போக விருப்பம் இல்லை. பிறந்தது இந்த மண்ணிலே நான் பிறந்தேன், எந்த மண்ணிலேயே நான் அடிக்கணுமன்றது தான். அதுக்கான எங்களுக்கு மண் பற்றி இல்லாமல் இல்லை, மண்ணில் ஆசை இல்லை. நாங்கள் பிறந்த மண்ணிலேயே பிறந்த நாங்கள் அதிலே சாகணும். அதுதான் அழிவு. நம்மளோட உடம்பு வந்து என்னத்தை வரப்போகுது, கொண்டு வரக்கு என்ன கொண்டு போகணும். வெளிநாடு போய் எத்தனை லட்சம் உழைக்கலாம். பிறந்த மண்ணில் பிறந்த உயிரை விடுறது தான் உண்மையாகவே அது நம்மட நாட்டுக்கு பெருமை. அப்போ தமிழர்களை நீங்கள் கொச்சப்படுத்துகிறதையும் சில ஆட்கள் நிறுத்துங்க. தமிழர்கள பாரம்பரியத்தை கொச்சப்படுத்தாதீங்க, சரியா? உண்மையான விஷயத்தை நீங்கள் கொண்டு வாங்க. நாங்கள் தவறில்லை, உங்களோட மரத்தை பரப்புங்க. எங்களோட இதையும் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கான சுதந்திரத்தையும் விடுங்க. நாங்கள் உங்களோட தட்டி பறிக்கலை. அதே மாதிரி தமிழர்களை கொச்சப்படுத்த வேணாம். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. இது மனசை யாரையும் நோகடிக்க கதைக்கல. இந்த கதையில் சில விஷயங்கள் உண்மை இருக்குது. நாங்கள் ஈழத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு ஈழம்ன்றது இலங்கை. அது வந்து கதை வந்து நிறைய இருக்குது, விளங்குதா? ராவணன்ற கதைகளெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையான பகுத்தறிவுள்ள அறிவோடு இருக்கிறார்கள். இந்த இளங்கட வரலாறு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். ஒவ்வொரு ஆளும் ஒரு நோக்கத்தோடு வருவீங்க. எந்த நோக்கம் வந்து உண்மையை வெளிப்படுத்தணும், அது மட்டும்தான். நம்மளோட சமுதாயத்துக்கு உண்மை தெரியணும், அது மட்டும்தான். எனக்கு இந்த உயிருக்கெல்லாம் பயம் இல்லை. இன்றைக்கு நாளைக்கும் அது எப்படி வேணுமென்னாலும் எந்த விதத்துலையும் பெறும். எனக்கு பற்றி அதை பற்றி கவலை இல்லை. உண்மையை சொல்கிறதுல எந்த வித கவலையும் இல்லை. பொய்யை சொல்லியிருந்தால் தானே பயம். அந்த அடையாள அட்டையில் எங்களுக்கு ஆரம்பத்தில் வி என்ற அடையாளம் என்னத்துக்கு இருந்தது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் முதல்ல. அதுக்கு முதல் குபேனி என்றவ தான் ஆட்சி செஞ்சது. விஜயன் வரையிலான் விஜயன் கல்யாணம் கட்டினது. அப்போ யார் தோணியிலேருந்து வந்தது? நாங்கள் பழச கிண்ட விரும்பலை, சரியா? தமிழர்களுக்குன்றது மரபு இருக்கு. அவன்கிட்ட அன்பும் நம்பிக்கையும் ஒற்றுமையும் அதை உடைச்சிடாதீங்க. எங்களுக்கு வரலாறு தெரியும், எங்களுக்கு யாரும் வரலாறு படிப்பிக்க தேவையில்லை. நாங்கள் படிச்சிருக்கோம். நாங்கள் ஒதுங்கி போகிறோம்ன்றதுக்காண்டி நீங்கள் குத்தக்கூடாது. நான் பொதுவாக யாருக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் செய்கிற அட்டகாசங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் ஒருவன் இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட இருக்கும், அதுக்கான தண்டனை கிடைக்கும், சரியா? சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தமிழர்கள் வந்து
நல்ல அவங்களோட அன்பும் ஒற்றுமையும் அவங்களோட இதையும் நோகடிக்காதீங்க. சில ஒன்று ரெண்டு கலிசறைகள் செய்கிற தமிழாக்கள் செய்கிற வேலையை ஒட்டு மொத்தமாக இல்லை தமிழர்களையும் போடாதீங்க. இந்த ஈழத்தில் எங்களோட இலங்கையில் வந்து தமிழர்கள் வந்து ஒற்றுமை தான், வடக்கு கிழக்கு வந்து ஒற்றுமை தான். யாழ்ப்பாண தமிழன் மட்டக்களப்பான் தமிழன் என்றெல்லாம் இல்லை. தமிழ் பேசுகிற அவ்வளோ பேரும் தமிழன் தான். இனத்துக்கும் மொழிக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு நீங்கள் கதைக்கிறீங்க? உங்களோட அம்மாண்டா யார் அம்மா, சித்தி என்றா ஆறு, மாமி என்றா ஆறு, உறவு முறையில் தெரிஞ்சு கொள்ளுங்க. மொழிக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேமடையனுகள்ன்று தான் சொல்லணும். நானாக இருந்தாலும் சரியா. இலங்கையில் மொழி என்றது தமிழ் தான், மதம்ன்றது தான் வேறு வேறு. சரியா? நன்றி, வணக்கம். கோவத்தை கண்டுனீங்கன்னா எனக்கு உண்மையாகவே கோபம் வரும், சரியான கோபம் வரும். நன்றி, வணக்கம். ஒருவர மனசை நோகடிக்கணும், அதை பற்றி சொல்லலை. என்னுடைய ஆதங்கம் வந்து எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும், எல்லாரும் போற்றப்படணும், உண்மையும் தெரியணும். நீங்கள் பற்ற வச்சாக்குள்ள அது மறையாது, ஒழியாது. நீங்கள் பற்ற வச்சிருக்கலாம், உங்களோட யாராவது பற்ற வச்சிருக்கலாம், என்ன செஞ்சிருக்கலாம், உண்மையை மறைக்காது. தமிழர்கள உண்மையை வந்து சரியாக புரிஞ்சு கொள்ளுங்கள், தமிழர்கள அன்பை புரிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.